Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வெயில் காலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற வெப்பவாதத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் குளிர்ந்த பியர் அருந்துவது நல்லது என்பது ஒரு மாயக்கதை என மருத்துவர் சுலைமான் எச்சரித்துள்ளார். வெயில் காலத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் எப்படி உருவாகும், அதன் அறிகுறி என்ன என்பது குறித்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை பொது மருத்துவர் சுலைமானுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்கான அறிகுறி என்ன, எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, எப்படி அவங்க நம்மளை முன்னெச்சரிக்கையாக தற்காத்துக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா சிறு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும். சிறு குழந்தைகள் ஏன் வரும்னா அவங்க விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க அந்த ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த உடலில் உள்ள நீர் போகிறது பெருசாக தெரியாது. அதே மாதிரி வயசானவங்களுக்கும் அதே நிலை தான், அவங்க அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு உண்டான ஹீட் ஸ்ட்ரோக் இல்லைனா ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஜாஸ்தி. அது தவிர வெளியே வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த வெயிலில் உடல் உழைப்பு ஜாஸ்தி கொடுக்குறவங்க, கண்டினியூஸாக ஹீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, இந்த காலகட்டத்தில் எவ்வளவு லிட்டர் சராசரியாக தண்ணீர் எடுத்துக்கணும் சார்? நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைப்படும் ஹீட் வேவ்? இல்லை, அதாவது தண்ணீர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து தான். நம்ம வீட்டிலே உட்காந்து ஏசியில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு கம்மியாக தேவைப்படும். வெளியே வேலை செய்கிறவங்க டெஃபினட்டாக 4 to 5 லிட்டர்ஸ் பர் டே மினிமம் தேவைப்படும். ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியே அது கேட்கும். நம்மளோட உடம்புல இருந்து நீரும் சோடியமும் பொட்டாசியமும் உணர்ந்து இந்த வேர்வை மூலமாக வெளியேறதுனால நம்ம பாடியே கேட்கும். இது குழந்தைங்களும் பெரியவங்களும் அந்த வயசானவங்களும் அதை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி நார்மல் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு தேவையான தண்ணீரை குடிச்சுப்பாங்க. இந்த வெப்ப காலகட்டத்தில் குளிர்ந்த பீரை எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு மித்து இருக்குது, அது சரியா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆல்கஹால் இன் எனி ஃபார்ம் இஸ் பேட். ஏன்னா பியர் குடிக்கிறதுனால நம்ம வேர்வையோட சிறுநீரும் ஜாஸ்தி போகும். ஸோ அதனால் நம்மளுடைய பாடி டீஹைட்ரேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம பாடி ஃப்ளூட் வெளியேறதுனால அது இன்னும் சிவியராக தான், டீஹைட்ரேஷன் சிவியராக. அது ஆல்கஹால் இன் எனி ஃபார்ம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது டியூரிங் சம்மர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.